अस्सलाम वालेकुम। वालेकुम अस्सलाम सर। वालेकुम अस्सलाम सर। वालेकुम अस्सलाम सर। वालेकुम अस्सलाम वालेकुम अस्सलाम सर। பண்ணுவோம். சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன், ஆட்கள் வர காணலேன்னு சொல்லி. இன்றைக்கு ஆட்கள் கொஞ்சம் குறைவா இருக்குது, என்ன காரணமோ தெரியல. சரி, நேற்று 14 வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு 14வதுல இருந்து நாங்க பார்ப்போம். நான் பேசுற விலங்குதா? सर। சரி, 15வது ஆன்சர் என்ன வரும்? கையை காட்டுங்க. நீங்க என்ன ஆன்சர் எடுத்தீங்க 15க்கு? ஒண்டா 3 1 1 3 காட்டுறீங்க. ஓகே, மைக் ஆஃப் பண்றேன்னா. என்னடா ஏன் மைக் ஆஃப் பண்றேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நான் பேசுற விலங்கு அமெரிக்கும், அதால தான் மைக் ஆஃப் பண்றேன். சரியா? சரி, ஒருவர் போட்டி ஒன்றில் முதலிடம் பெறுவதற்கு செய்ய வேண்டியது. போட்டியில் அவர் ஃபெஸ்ட்டுக்கு வரணும் என்று சொல்லி சொன்னா அவர் என்ன செய்யணும்? தொடர் பயிற்சியில் ஈடுபடுதல், போட்டி நடுவருடன் நட்புடன் பழகுதல், போட்டியில் சட்ட திட்டங்களை நன்கு அறிந்திருத்தல். எது வரும்? போட்டியின் சட்ட திட்டங்களை நன்கு அறிந்திருக்கணும் என்று சொல்லியா தொடர் பயிற்சியில் ஈடுபடணுமா? என்ன ஆன்சர்? சிலர் 3 காட்டுறீங்க, சிலர் 2 காட்டுறீங்க. என்ன காட்டுறீங்க? 1 தான் சரியான ஆன்சர். 1 தான் சரியான ஆன்சர். இப்ப நான் ஏன் சொல்லி சொல்றேன்டா, சட்டதிட்டங்களை நன்கு அறிந்திருக்கிறோம். ஓகே, சரியா? 1 நடுவரோட நட்போட பழகுறங்கிறது அது முதலிடம் வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. நடுவர் தான் சரியானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நடுவர் அவர் ஒரு பயந்தாங்கொழி. கடைசியா 3வது ஆள் வாரால கொண்டு போய் 1வது ஆள் போடலாமா? அவரு போடலாமா? அப்படி போட்டா நடுவரை விடுவாங்களா மற்றாக்கள்? இல்லை. அப்ப நடுவருடன் நட்புடன் பழகிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. சட்ட திட்டங்களை நன்கு அறிந்திருத்தல், இது தொடர் பயிற்சியில் ஈடுபடுது. இப்ப சட்ட திட்டங்களை நன்கு அறிந்திருக்கிறேங்கிறது எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறன்னு சொன்னா எப்படி என்று சொல்லி போட்டு எல்லாரும் அந்த சட்ட திட்டங்களை நன்கு அறிந்திருப்பாங்க. சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப தெரிஞ்சிருந்தா மட்டும் போதுமா? தெரிஞ்சிருந்தா மட்டும் போதுமா? எல்லாருக்கும் இப்ப நம்ம ஆட்கள் பெரும்பாலான எல்லாருக்கும் இப்ப ஓடணும். இப்ப நீங்களும் சொல்லுவீங்க 100 மீட்டர் ஓட்ட போட்டியில உங்களையும் கூட நிறுத்த அடிக்கிறாங்கன்னு வைங்க. நீங்க பயிற்சி எடுக்கல, ஆனா உங்களுக்கு தெரியும். ஜனா தூக்கி வச்சு போட்டு ஒழுங்கா இருங்க. இப்ப நீங்க ஒரு பயிற்சியும் எடுக்கல, வீட்டுக்க சும்மா இருந்து ஓட்டும். ஆனா உங்களுக்கு தெரியும் 100 மீட்டர் ஓட்ட போட்டியில ஓடினா சரியா அந்த இந்த ரெக்கெல்லாம் மாறக்கூட குயிக்கா ஓடணும் என்று சொன்னா நாம முதலாவது வருவோம் என்று சொல்லிவிட உங்களுக்கு விஷயம் தெரியும். ஆனா ஒரு பயிற்சியும் எடுக்கல அப்படி என்று சொன்னா இப்ப போட்டியில கொண்டு நித்தாட்டி போட்டாங்க. உங்களுக்கு நித்தாட்டி போட்டீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க எடுத்த உடனே ஃபாஸ்டா ஓடுவீங்களா? பயிற்சி இல்லாம ஓட மாட்டீங்க. அப்ப எங்களுக்கு முயற்சி இருந்தா தான் நாங்க வெல்லலாம்.
அப்ப பயிற்சியில் ஈடுபட்டாதான் நாங்க வெல்லலாம். அப்ப முதலாவது தான் வரும். அறிஞ்சிருக்கிற ஓகே சரியா இதெல்லாம் வந்து ஓட போறார்கள் எல்லாரும் வந்துட்டு தெரிஞ்சுதான் இருக்கும். இப்படித்தான் ஓடணும்னு சொல்லிப்பட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு ஒரு பயிற்சி இல்லாட்டி அவர் ஓட மாட்டார். இப்ப நீங்களும் தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓமா இல்லையா? அப்ப நீங்க அதுல சட்டத்திட்டங்களா நீங்க அறிஞ்சிட்டீங்க. இப்ப நீங்க பயிற்சி செய்யாம எக்ஸாம் எழுதலாமா? எக்ஸாம் எழுதல இயலாதானே? அப்ப அது போலதான் தொடர் பயிற்சியில் ஈடுபடணும். 16வது கேள்வி, அதிக மழை பெய்தால் உடனடியாக ஏற்படக்கூடியது. கடுமையா மழை பெய்யுது, என்ன வரும் ஹலிமா? ஒரு விடையே காட்டுங்க எல்லாரும். மைக் ஆன் பண்ணல, நீங்க ஹார்ட்ற விட எனக்கு குழங்குது. என்ன வரும்? அதிகமா மழை பெய்தால் உடனடியா ஏற்படக்கூடியது. வெரி குட். மரங்கள் உயரமாக செழித்து வளரும்ங்கிறது வராது. அது மழை பெஞ்சும் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் செழித்து வளர்றது. உடனடியாக உடனே என்ன நடக்கும்? மழை பெஞ்சா உடனே வெள்ளப்பெருக்கு வரும். அப்படித்தானே? 2வது ஆன்சர். ரைட். இந்த பாடம் என்னன்னு சொன்னா, இது ஒன்று நடந்தா அதுக்கு பிறகு என்ன நடக்கும், அதான் சுருக்கம். சரியா? பொருள் உரைத்தல். அடுத்தது எதிர்வு கூறல். 3ஆம் பாடம் வந்து எதிர்வு கூறல். 17வது, தற்போது வானிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது, ஆகவே அதிக மழை பெய்யலாம் என்பது. சரியா பிள்ளையா கூற முடியாதா? என்ன விட சரியாம். பாத்திமா சொல்ற சரி என்று, மற்ற பாத்திமா சொல்ற 3 கூற முடியாதுண்டு. ஹயா சொல்றா 1 சொல்றா. வானிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது, இதனால அதிக மழை பெய்யலாம் என்கிறது சரியா பிள்ளையா கூற முடியாதா? சவியா என்ன விட? ரைட். ஆன்சர் உமர் ஷைன் என்ன விட? என்ன விட? முடியாது. கூற முடியாது. அப்படியா? வெரி குட். ஆன்சர் கூற முடியாது. எங்களுக்கு என்ன தெரியும்? தற்போது வானிலை மாற்றம் ஏற்பட்டிருக்குதான், இதால அதிக மழை பெய்யும் என்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் அதிகம் வெயில் அடிக்காதா? வறட்சி ஏற்படாதா? நடக்க போறது எங்களுக்கு தெரியாதானே? ஒரு இயற்கை அது வந்து சம்டைம் வானிலை மாற்றம் அப்படி சொல்லி சொன்னா மழையத்தான் குறைக்கும் இல்லையே, வெயிலும் வருந்தானே. அப்ப எங்களுக்கு அதை வந்து ஷுவரா குறிப்பிட்டு நாங்க கூற இயலாம். அப்ப அதையெல்லாம் கூற முடியாதுங்கிற விடு. சரியா? 3வது ஓகே. முதலாவது எடுத்தாக்கள் கை வைத்துங்க. முதலாவது ஆன்சர் 4 பேர் காட்டினீங்க. ஹயா ரைட். நீங்க ஏன் முதலாவது எடுத்தீங்க? உங்களோட காரணம் என்ன? ஏதோ ஒன்று அடிப்படையில் நடத்திப்பீங்க, சும்மா எடுக்க மாட்டீங்களே. ஏன் முதலாவது எடுத்தீங்க? சரி, அப்ப எடுத்தது பிள்ளைதான் ஒத்துக்குறீங்களா? சரி, அப்ப விளங்கிட்டா? சரி பாத்திமா விளங்கிட்டா? ஒன்று காட்டினானே. ரைட். அடுத்த கேள்வி 18வது. இலங்கையில் வசந்த காலம் ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பமாகிறது என்பது சரியா பிள்ளையா கூற முடியாதா? வசந்த காலம் ஏப்ரல் மாதத்துல சரியா பிள்ளையா கூற முடியாதா? குயில் கூற காலத்தை தான் சொல்ற வசந்த காலம் சொல்லி. அது என்ன மாசத்துல வார என்று சொன்னா ஏப்ரல் மாதம் வசந்த காலத்தில் ஆரம்பமாகிறது. வசந்த காலம் ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பமாகிறது. சரி, ஆன்சர் சரி. சரியா? ஏப்ரல் மாதம் அதாவது வசந்த காலம் என்று சொல்ற புத்தாண்டு, ஹாப்பி நியூ இயர் வாரது. சரியா? ஹாப்பி நியூ இயர் வாரது 1ஆம் மாசம் இல்ல,
சித்திரை மாசங்களை தான் சொல்றேன். நம்முடைய நாட்டில் இலங்கையில பொதுவா சிங்கள தமிழ் புத்தாண்டு கொண்டாடுற அது எப்படின்னு சொன்னா சித்திரை மாசம் 13, 14ஆம் தேதியில் 14ஆம் தேதியில கொண்டாடுவாங்க புத்தாண்டு. அந்த மாசத்தை தான் சொல்றேன் வசந்த காலம். அதை நாங்க எப்படி மதிக்கிறேன்னு சொல்லி சொன்னா வசந்த காலத்துல வந்து குயில்கள் கூவும், இலைகள் வந்து தளிர்விட்டு திருப்பி தளிர்விடும். சரியா? அந்த டைமை தான் சொல்ற வசந்த காலம். அது எப்ப நடக்கிறேன்னு சொல்லி சொன்னா சித்திரை மாதம் 4ஆம் மாதத்துல தான் நடக்கிறேன். ஆகவே அந்த காலத்தை சொல்ற சரியா வசந்த காலம் மட்டும் சொல்றேன். ரைட். அப்ப சரியான கொற்றது இலங்கையில 19வது ஆயிஷா மரியம் 19 வாசிங்களே. ஆயிஷா மரியம் வீடியோ ஆன் பண்ணல. கிறிஸ்டியா 16 19 கேள்வி வாசிங்க. தினமும் உணவு உண்ட பின்னர் உடற்சுகாதாரம் பேணுவதற்கு செய்ய வேண்டியது என்ன விட வரும்? 3. ரைட். தினமும் உணவு உண்ட பின்னர் உடற்சுகாதாரம் பேணுவதற்கு செய்ய வேண்டியது. சிலர் திடீரென்று வாழ கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்க மாட்டாருன்னு சொல்லி போட்டு இருக்கிறாக்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். சரியா? அதால தான் ஏன்டா கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக வேண்டி நான் எல்லாரையும் பார்த்து தான் படிப்பிக்கிறேன். சரியா? இப்போ எல்லாரும் வந்து என்ன செய்யறீங்கன்னு சொல்லி போட்டு அதான் இப்போ வந்துட்டு ஒரு ஆள் 6 சீப் எடுத்து வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதால தான் என்ன செய்யுங்க அதை வச்சு போட்டு மேலே பாருங்க படத்தை கவனிங்கன்னு சொன்னது. அப்போ எல்லாரையும் பார்த்து தான் படிப்பிக்கிறேன். அப்போ அங்கே பார்க்குறார்கள் திடீர்னு கேள்வி கேட்பேன். ரைட்டா? சரி. தினமும் உணவு உண்ட பின்னர் உடற்சுகாதாரம் பேணுவதற்கு கைகளை நன்றாக கழுவி பற்களை சுத்தம் செய்தல் வேண்டும். உணவு உண்ட பின்னர் சவற்காரமிட்டு நன்றாக குளித்தல். உணவு உண்ணும் பாத்திரங்களை சுத்தமாக கழுவுதல். உணவு உண்ணும் பாத்திரங்களை சுத்தமாக கழுவுதல் என்கிறது எங்கட உடற்சுகாதாரத்துக்கு அவசியம் இல்லை இப்போதைக்கு. சரியா? பாத்திரங்களை கழுவி வைக்கிற அதை விட இது அவசியம்தான். அதை விட முக்கியம் நன்றாக கழுவி கைகளை ஃபஸ்ட்டுக்கு நல்லா கழுவணும். கழுவி அதோட பற்களை சுத்தம் செய்யணும். இதுதான் முக்கியமானது. முதலாவது சரி. ஆருக்கு சரி? முதலாவது சரி. உணவு உண்டவினர் நன்றாக குளித்தல். நன்றாக கையை கழுவுறதுக்கு பதிலாக நன்றாக குளித்தலாம். நன்றாக கை கழுவுறேன்னு சொன்னா சரி வந்திருக்கும். ஆனா நன்றாக குளித்தல் வந்தி. சிலருக்கு வந்து சரியா உணவு உண்ட பின்னர் நன்றாக அதாவது சாப்பிட்ட உடனே குளிக்கக்கூடாது. சிலருக்கு வந்து அலர்ஜி ஆகும். சரியா? அடுத்தது 20வது 20க்கு மிஷா வாசிங்க. உபகரணங்களை நாம் பயன்படுத்திய பின்னர் செய்ய வேண்டியது. ஓகே. என்ன விட வரும்? 2வது விட. 2வது அவ விட சொல்ற. அவங்களுக்கு விட எல்லாம் காட்டுங்க. அவ சொல்ற சரிதானா? நான் என்ன விட சொல்லல, நீங்க என்ன விட சொல்றீங்க? சஞ்சனா என்ன விட? நாடியில் கை வச்சு வைக்கிறேன். விடையே காட்டுங்க. நில்னாக்கு 3வது, மற்றதுக்கு எல்லாருக்கும் 2வது. குமார் ஷைனுக்கு ஆன்சர் இல்லை. என்ன சைன்? என்ன விட வரலையா? விட என்ன? உபகரணங்களை நாம் பயன்படுத்திய பின்னர். உபகரணம்னு சொன்னா ஏதாவது ஒரு பிளண்டர் என்று சொல்லி வைங்கள. சரியா? பிளண்டர் தெரிந்தானே? ஏதாவது ஒரு உபகரணம் இல்லாட்டி கத்தி கருவிகள் அதுகள் வந்துட்டு பயன்படுத்திய பின்னர் செய்ய வேண்டியது. உபகரணங்கள் நன்கு தெரியும் இடத்தில் வைத்தல். நல்ல தெரியக்கூடிய இடத்துல வைக்கலாம். உபகரணங்களை உரிய பாதுகாப்பான இடத்தில் வைத்தல்.
உபகரணங்களை ஏனையோருக்கும் கொடுத்து உதவுது. இப்போ உதாரணமா நீங்க பிளண்டர் வைங்க. சரியா? பிளண்டர் இல்லாட்டி பிளண்டர் எடுப்போம். பிளண்டர் தெரியுமா எல்லாருக்கும்? தெரியும். ரைட். அப்ப அது ஒரு உபகரணம். அதை பாவிச்சதுக்கு பிறகு உரிய உபகரணங்கள் நன்கு தெரியும் இடத்தில் வைத்தல். ஏன்? அப்பதான் தேடையிலா குயிக்கா எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு கருத்து. சரி, இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. உபகரணங்களை உரிய பாதுகாப்பான இடத்தில் வைத்தல், இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? சரி என்று சொன்னா கைவித்துங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் என்று சொன்னா கைவித்துங்க. ஓகே, அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. உபகரணங்கள் ஏனையோருக்கு கொடுத்து உதவுது. பாவிச்சு போட்டு மத்தாக்களை கொடுத்துற குஹலேஷன் இப்படி எங்க கொடுத்துடப்படா ரெண்டு கையை காட்டுறாரு. சரியா? ரைட். ஏனையோருக்கு கொடுத்து உதவுற அது ஓகே. ஆனா மூணும் சரி. இருந்தாலும் மற்றத்துக்களை விட மிகவும் பொருத்தமான ஒரு விடை ஒன்றிரி. அது என்ன என்று சொல்லி சொன்னா பாதுகாப்பான இடத்தில் வைத்தல் ரெண்டாவது தான் சரி. ஏனென்றா நாங்க உபகரணத்தை நன்கு தெரியும் இடத்தில் வைக்கிறதுங்கிறது சரிதான். இருந்தாலும் இப்ப சின்ன பிள்ளை இருக்குதானே, அந்த பிள்ளை வந்துட்டு நல்லா தெரியும்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளை உதாரணத்துக்கு அதுக்கு சூச்சி போடலாம் தெரியும். ரெண்டு வைங்க. நல்ல தெரியக்கூடிய இடத்துல சூச்சிருக்கிற இடத்துல நீங்க போட்ட மாதிரி அப்படியே தெரியும் தானே வச்சுருங்க. இப்ப நீங்க அங்கால போனதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும். அப்ப அது சூச்சை போட்டு பார்த்துட்டு கையை வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா பிரச்சனை தானே. சரியா? அப்ப அங்க தெரியும் இடத்துல வைக்கிறது. ஓகே. இப்ப உதாரணத்துக்கு கத்தி என்று வைங்களேன். கத்தியை அந்த பிள்ளைக்கும் தெரியும். அது சின்ன பிள்ளை, 2 வயசு பிள்ளை, அதுக்கு கத்தி என்றா என்ன செய்யும் அது தெரியா. சரியா? அது ஒரு உபகரணம். இல்லாட்டி கத்திரிக்கோள் என்ன செய்யும் தெரியா. அப்ப தெரிகிற இடத்துல வைக்கிறீங்க. அப்ப நீங்க வெட்டுறதை கண்டுட்டு அதுக்கு வெட்டினா என்ன செய்யும் தெரியா. அது என்ன செய்யும்? வெட்டி பார்க்கும். அப்ப சரியா? பாதுகாப்பான இடத்துல கட்டாயம் வைக்கணும். கத்திகளை எல்லாம் பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். அப்ப அப்படி வச்சா ஒரு பிரச்சனையும் வராது. சரியா? ரைட். ரெண்டாவது ஆன்சர். 21வது சிறந்த பாடகருக்கான போட்டியில் வெற்றி பெறச் செய்ய வேண்டியது. நீங்க போட்டியில நீங்க என்ன வெற்றி பெறணும்டா நீங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. என்ன செய்யணும்? கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று தினமும் பாடணும். சிறந்த பாடல்களை தினமும் கேட்க வேண்டும். பாடும் நுட்பங்களை அறிந்து பயிற்சியில் ஈடுபடணும். என்ன வரும்? சிறந்த பாடல்களை தினமும் கேட்க வேண்டும். பாத்திமாக்கு. ஜனாவுக்கு முதலாவது கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று தினமும் பாட வேணும். அடுத்தது ஆன்சர் எடுக்கக்குள்ள இந்த கேள்வி ஏன் நமக்கு வருகிறது என்று சொல்லி சொன்னா நான் அன்றைக்கும் சொன்னேன். இந்த கேள்விகள் நாங்க 40க்கு 0 எடுக்கக்கூடா. 40க்கு 0 என்று எடுக்கப்படா. சரியா? அப்ப 40க்கு 40 எடுக்கப்படா. 40க்கு 40 அவங்க கேள்வி எடுக்க விட மாட்டாங்க. சரியா? 40 கேள்வி வருதுண்டா. அப்ப இந்த கேள்வி என்னன்னு சொன்னா உங்களுக்கு அரைவாசி கஷ்டமா போடக்குள்ள எல்லாமே கஷ்டமா இருக்கும். புள்ளியில் எடுக்காது மார்க்ஸ் என்னதுக்காண்டி பாவம் என்ற அடிப்படையில போடுற கேள்வி, லேசா போடுற கேள்வி. இதுவரையும் நாங்க புள்ள எடுக்கக்கூடாது. அப்ப இந்த கேள்வியில எல்லாம் நாங்க வடிவா லேசா விட எடுக்கலாம். நாங்க யோசிச்சோம்னு சொன்னா வடிவா எடுக்கலாம். கண்ணாடிக்கு முன்னின்று தினமும் பாடுறேன் ஏன்னு கேட்டா அது வெக்கத்தை குறைக்கிறதுக்கா. சரியா? அப்படி சொல்றாங்க வெக்கத்துக்கு. ஆனா நீங்க இப்படி தினமும் பாடினா கண்ணாடிக்கு முன்னுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க வச்சுக்கொள்ளுங்க. பப்ளிக் இல்லை, அதாவது ஆக்கள் கொள்ளை பேர் இல்லை. அப்ப ஆக்கள் கொள்ளை பேர் இல்லைன்னா ஆக்களை கண்ட உடனே சில டைம்ல சில பேருக்கு வெக்கம் வந்தாலும் வரும். சரியா? அப்ப இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. முதலாவது. ரெண்டாவது, சிறந்த பாடலை தினமும் கேட்கணும். தினமும் கேட்டு என்ன செய்யும்? நாங்க பயிற்சி எடுக்கணுமே. சரியா? பாடும் நுட்பங்களை அறிந்து
பாடும் நுட்பத்தை அறிந்து பயிற்சியில் ஈடுபடணும். கட்டாயம் நாங்க பயிற்சி செய்யணும். பாடும் நுட்பங்களை கொண்டு பாட சொன்னா எல்லாரும் பாடுவாங்க. சரியா, எல்லாரும் பாடுவாங்க. ஆனா அந்த நுட்பங்களை அறியணும். நுட்பங்களை அறிஞ்சு பாடுறதான் சரி. ஏன் என்று கேட்டா, இப்ப சின்ன பிள்ளைகளும் வந்துட்டு பாட்டு போட்டியில் ஈடுபடுது, போகுதானே, போட்டிகளுக்கு போகுதானே, அந்த பிள்ளைகளும் பாடுதானே. சரியா, அந்த பிள்ளைல பாடச்சுன்னு ஆடிப்பட்டு வரல, அந்த பிள்ளைகளும் பாடுதுகள் தான். 10 பேரில் ஒரு ஆள் எடுபடுறேன்னு சொன்னா மிச்சம் 9 பேரும் தட்டுப்படுறாங்க தானே. 9 பேர் பிள்ளைகள் போகிறேன்னு சொன்னா மிச்சம் 9 பிள்ளைகளும் தட்டுப்படுது. அந்த பிள்ளைகள் பாட சொன்னா ஆடிப்பட்டா வருது இல்ல, ஒரு ஆள் தான் எடுபடுற. எப்படி எடுபடுறேன்னு சொன்னா அந்த நுட்பத்தை அறிஞ்சு அவர் பாடுறதுனால அந்த நுட்பங்களை தான் பிடிக்காங்க. சரியா, அப்ப இங்க வந்து பாடும் நுட்பங்களை அறிந்து பயிற்சியில் ஈடுபடணும் என்கிறது சரியான விடை. 22 இஃபத் ஹிபா 22 வாசிங்க, வாசிச்சு விட சொல்லுங்க. கூடுதலான உணவு பயிர்களை பயிரிடுவதால் எதிர்காலத்தில் ஏற்படும் மாற்றம். என்ன மாற்றம், என்ன விட வரும்? இரண்டாவது. சரி, அவரோட ஆன்சர் சரிங்கிறார்கள் கேத்து. கூடுதலான உணவு பயிர்களை பயிரிடுறதுனால எதிர்காலத்துல இந்த மாற்றம் ஏற்படும். சரியான ஆன்சர். கூடுதலான உணவு பயிர்களை, உதாரணத்துக்கு சரியா, உதாரணத்துக்கு இப்ப கொஞ்சம் சும்மா வைங்களேன், கரெக்ட் வைங்க, கரெக்ட் தட்டுப்பாடு வைங்க. சரியா, கரெக்டா தெரியுமா எல்லாருக்கும்? கரெக்ட்லாங்க, உணவு பயிர் சரி, மரக்கறி பயிர், அது தட்டுப்பாடுன்னு சொன்ன உடனே 1 கிலோ 1000 ரூபா விற்கிறாங்கன்னு வைங்க. 1 கிலோ 1000 ரூபா. அப்ப ஆக்கள் எல்லாம் பாக்குறாங்க 1 கிலோ 1000 ரூபாண்டா உன்னை அது விலை, அது கடும் விலை. அப்ப நாம என்ன செய்வோம், எல்லாரும் நாங்க வந்து நம்மட வீட்டையே உற்பத்தி ஆக்கலாம் என்று சொல்லி போட்டோம், எல்லாரும் பயிரிடுறாங்க. சரியா, எல்லாரும் பயிரிடுறாங்க. இப்ப எல்லார வீட்டையும் கரெக்ட் வந்துட்டு, எல்லார வீட்டையும் உற்பத்தி செஞ்சு கற்கிழங்கு உண்டாக்கிட்டாங்க. இப்ப கடையில போனா அவர் 1000 ரூபா சொல்லுவாரா? இல்ல, அவர் 1000 ரூபா விற்க போனா அவர் தம்பிக்கிட்டு திண்டணும். ஏனெண்டா எல்லாட்டையும் கரட்கிழங்கு இருக்கும் விலை. அப்ப என்ன செய்வார், 1000 ரூபா இருக்கிற கரட்கிழங்க 100 ரூபா ஆக்கிடுவாரு, விலையை குறைச்சிடுவாரு. அப்பதானே ஆக்கள் வாங்குவார். சரியா, விலை கூடினா வாங்க மாட்டான், விலையை குறைப்பாரு. அப்ப விலை குறைச்சுதான் அவர் வாங்குவார். சரி, இப்ப கூடுதலான உணவு பயிர்களை பயிரிடுறதுனால எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப கரெக்டை வந்து எல்லாரும் உற்பத்தி செஞ்சாலும் சொன்னா சரியா, அப்ப உணவுப் பொருட்கள் தாராளமா கிடைக்கும், கூட வரும். அப்ப பயிர் செய்வதற்கு இடப்பற்றாக்குறை ஏற்படும். எல்லாரும் உணவு பயிர் செய்வதனால இடப்பற்றாக்குறையா வரும். சம்பந்தமான விடையாது இல்லை. அடுத்தது, மக்களுக்கு போதுமான உணவு கிடைக்கும். இது சரிதானே. இப்ப எல்லாரும் வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிடணும், அவர்கிட்ட காசு இல்லை, கடைக்கு போறாரு, 1000 ரூபா சொல்றாரு, வாங்குறது காசு இல்லை, திருப்பி வந்துட்டார். இப்ப சரியா, மக்கள் பாக்குறாங்க 1000 ரூபா கொடுத்து வாங்குறத நாங்க உற்பத்தி செஞ்சுக்கலாம் நம்மட விடத்தை என்று சொல்லி போட்டு, ஒரு ஆள் தான் உற்பத்தி செய்யல என்று வைங்க. ஒரு ஆள் உற்பத்தி செய்யல, 4 பேர் இருக்கிறாங்க. சரியா, 4 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்ப 3 பேர் உற்பத்தி செய்யலாம் என்று சொன்னா ஒரு ஆள் மட்டும் உற்பத்தி செய்யலாம். இப்ப அவர் வந்து வாங்கி விற்கிறாள், 1 கிலோ 1000 ரூபாண்டா மத்தாக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. வாங்காட்டி என்ன செய்யும், வாங்கி வைக்கிறாள் கடைக்காராளுக்கு நட்டமாகும். அப்ப என்ன செய்வார்ட்டக்கான பார்த்து பாட்டு விலையை குறைச்சி கொடுத்துருவார். அப்ப உற்பத்தி செய்ய இயலாதாக்கள் என்ன செய்வாங்க, விலை குறையத்தானே, அப்ப நாம வாங்குவோம் என்று சொல்லிவிட அவங்க வாங்குவார். இந்த டைம்ல மக்களுக்கு எல்லாருக்கும் போதுமான உணவு கிடைக்கும். சரியா, அப்ப காசு இல்லாத ஆளும் என்ன செய்வாரு, விலை குறையும் தானே, விலை குறையறதுனால அவர் வாங்குவார். அவை மக்களுக்கு போதுமான உணவு கிடைக்கும் என்கிறது சரி. பயிரிடப்படும் பயிர்களின் எண்ணிக்கை குறைவடையும், இது போல. சரியா, ரைட். 23வது, நாட்டில் அதிகமாக வாகனங்கள் பயன்படுத்துவதனால
எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவு எது? வாகனங்களை கூட பயன்படுத்துறதுனால. ஹாயா என்ன விட 23வது விட காட்டுங்க அத்தாய். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவு. நாட்டில் அதிகமாக வாகனங்கள் பயன்படுத்துறதுனால. ஒன்று, நாம் வாழும் சூழலில் வழி மாசடையும். போக்குவரத்து இலகுவாக அமையும். நாட்டின் எல்லா இடங்களுக்கும் செல்லலாம். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவு. யார் கட்டின்னு பாப்போம். இப்ப இல்ல, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் பிரச்சனை? ரியாஸ் என்ன விட 2 முதலாவது ஆன்சர். முதலாவது தான் சரியானது. சரியா? நாட்டில அதிகமாக வாகனங்கள் பயன்படுத்துறதுனால புறவு என்ன பிரச்சனை வரும் என்று கேட்டா, சூழலில் வழி மாசடையும். என்ன வழி மாசடைகிற என்று சொல்றீங்க அப்படின்னு சொன்னா என்ன என்று சொன்னா, வழின்னு சொன்னா காத்து. சரியா? காத்து. எப்படி காத்து மாசடையும்? இப்ப லாரி எப்படி இருக்குது? லாரியில புகை இல்லாமலா ஓடுது? மோட்டார் சைக்கிள் புகை இல்லாமையா ஓடுது? வேன் புகை இல்லாமையா ஓடுது? எல்லா வாகனங்களுக்கும் புகை ஹக்குது. அந்த புகை சரியா சிறு துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க. அது எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கடைசியில எதிர்காலத்துல அந்த வாகனத்துல புகையிலையும் எங்கட வழி மாசடையும், எங்கட காத்து மாசடையும். நாங்க சுவாசிக்கிற சரியா ஆக்சிஜனுக்கு பாதிக்கும். அப்ப எதிர்காலத்துல என்ன நடக்கும்டா, வழி மாசடையும். போக்குவரத்து இலகுவாக அமையுங்கிறது இப்ப. சரியா? அடுத்தது நாட்டின் எல்லா இடங்களுக்கும் செல்லலாம். இப்ப எதிர்காலத்துல என்ன பிரச்சனை வர மட்டும்தான் நெகட்டிவ், நன்மையே கேட்கல. சரியா? பிரச்சனை முதலாவது, மனிதனுடைய செயற்பாடுகளால் நீர்நிலைகள் மாசடைவதால் ஏற்படக்கூடிய தீமையாக அமைவது. 24க்கு இங்க விட மனிதனுடைய செயற்பாடால நீர்நிலைகள் தண்ணி மாசடைகிறதால ஏற்படக்கூடிய தீமையாக அமைவது. மீன்கள் கூடுதலாக பெருக்கமடையும். தண்ணி மாசடைஞ்சா மீன் பெருக்கமடையும்ங்கிறது பல. மீன் அசுத்தமடைந்து உண்ண முடியாமல் போகும். என்ன? மீன்கள் அசுத்தமடைந்து தீமையாக அமைவது. மீன்கள் இறக்க நேரிடும் நோய்கள் பரவும். தண்ணி மாசடைகிறதுனால தீமையாக அமைவது. மீன்கள் கூடுதலாக பெருக்கமடையும்ங்கிறது பல. சரியா? மீன்கள் அசுத்தமடைந்து உண்ண முடியாமல் போகும். மீன்கள் இறக்க நேரிடும் நோய்கள் பரவும். 2வதும் சரி 3வதும் சரி. ஆனா சரியான விட இது என்ன விட? நோய் பரவும் என்கிறதான் 3வது. மீன் அசுத்தமடைந்து உண்ண முடியாமல் போகும் தான். சரியா? ஆனா மீன் செத்து வருதுன்னு சொன்னா, ஆத்துல எல்லாம் மீன் செத்து வருதுன்னு சொன்னா சில பேருக்கு பிடிக்கிற தெரியா? சரியா? அது என்ன நோய், என்னத்தால செத்து வருதுன்னு தெரியாதானே? அப்ப அவங்க பிடிக்கிட்டு வரார்கள். மீன் வருதுன்னு சொன்னா அவ பிடிக்கிட்டு விற்பாங்க. அந்த மீனுக்கு நோயா இருக்குன்னு சொல்லி போட்டு அவங்க டாக்டரா செக் பண்ணி வைப்பாங்க. அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க மீனோட செத்து மீனா நோய் வார மீனை செத்து வித்துடுவாங்க. அப்ப அது மீன் செத்த மீன், அதை நாங்க சாப்பிடுவோம். அப்ப நோய்கள் பரவும். அந்த மீனால நமக்கு நோய் பரவும் தானே. அப்ப ஒரு தீமை தானே அது. ஆகவே 3வது விடை. சரியா? ரைட். அடுத்தது 25வது. 25க்கு ஆன்சர். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தாவிட்டால் ஏற்படக்கூடியது என்ன? அஸ்வந்தி 2வதா?
மின்விளக்குகளது விலை அதிகரிக்கும். மின்சார பாவனையில் தட்டுப்பாடு ஏற்படும். கட்டணம் குறைவடையும். இது போல மின்சாரத்தை நாங்க சிக்கனமா பயன்படுத்தலைன்னு சொல்லி சொன்னா மின்சார கட்டணம் கூடும். தேவைக்கில்லாத பல்பு ஃபேன் அதுகளை நாங்கள் ஓஃப் பண்ண இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த மாத கட்டணம் 100 ரூபா வந்து அடுத்த மாதம் நாங்கள் கண்டத்தையெல்லாம் போட்டுகிட்டே இருக்கோம்னு சொல்லி சொன்னால் 200 ரூபாண்டு வரும். அப்போ மின்சார கட்டணம் 100 குறைஞ்சிருக்குமா கூட இருக்குமா? கூடி இருக்கும். சரியா? அப்போ இது வந்து பிழை. 3வது. 2வது, மின்விளக்குகளது விலை அதிகரிக்கும். இது சம்பந்தமே இல்லாத விட. சரியா? மின்சார கட்டணத்துக்கு பயன்படுத்தலைன்னு சொன்னா இது பல்புகள் விலை அதிகரிக்குமா? போட்டி. அப்ப அது சம்பந்தம் இல்லை. மின்சார பாவனையில் தட்டுப்பாடு ஏற்படும். இதுதான் சரி. சிக்கனமா பயன்படுத்தல என்று சொல்லி சொன்னா சிக்கனமா, அதாவது நாங்க தேவையான டைம்ல பயன்படுத்தாம சும்மா கண்டபடி அப்படியே பயன்படுத்தினோம்டா அதே போல எல்லாரும் செய்தாங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப மின்சாரம் வழங்குறதுல பிரச்சனை வரும். மின்சாரம் தாரத்துல, உங்களுக்கு கரண்ட் தாரத்துல, பவர் தாரத்துல அடிக்கடி வெட்டு நடக்கும். ஏன்னு சொன்னா அங்க மின்சாரத்தை மேனேஜ் பண்றதுல பிரச்சனை வரும். சரியா? அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து 2வது. 26வது, சமய வழிபாடுகளில் தினமும் ஈடுபடுவதனால ஏற்படக்கூடிய நன்மையாக அமைவது. 26க்கு விட 26க்கு சமய வழிமுறையை ஈடுபடுறதுனால. ஆயிஷா என்ன வரும்? விட இருக்கிறீங்களா ஆயிஷா? மனதில் அமைதியும் பக்தியும் விருத்தியாகும். ஆயிஷா மனதில் அமையும் பக்தியும் விருத்தியாகும். ரைட். ஆயிஷா என்னண்டா நீங்க நல்லா வாசிப்பீங்களா? சொல்லுங்க. நல்லா வாசிப்பீங்களா? ஆயிஷாட்டாங்க கேட்குறேன். நல்லா போன் பார்ப்பீங்களா? நல்லா வாசிப்பீங்களா? போன் பார்க்குறானே, போன் வீட்டு இருக்கிற போன் யூஸ் பண்றதானே? ஆயிஷா மைக் ஆன் பண்ணுங்க. வீட்டை உம்மாட போன் அல்லது வாப்பாட போன் எடுத்து வச்சுட்டு கூட பாக்குறதா நீ? வீடியோக்கள் பாக்குறதா நீ? அம்மா இல்லையா? கை வீத்துங்க. பாத்திமா பாக்குறதா இல்லையா? ஆயிஷா பாக்குறதா? ஆயிஷா பாக்குறதான்னு கேக்குறேன். பாக்குற. ரைட். ஏன் கேட்கிறேன்னு சொன்னா வாசிப்பு திறன் குறைய இருக்கிற ஆக்களுக்கு கடுமையா போன் பார்க்காங்க. சரியா? போன் எடுத்து வச்சுட்டு மற்ற வீடியோக்களை பார்த்து இருக்கிறாங்க. வாசிக்கிறத குறைச்சி போட்டு. அப்ப வாசிக்கிறத குறைச்சாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து கிரகித்தல் வராது. குயிக்கா வாசிக்க மாட்டாங்க. குயிக்கா வாசிக்கலைன்னு சொல்லி சொன்னா நாங்க எக்ஸாம்ல குறையத்தான் மார்க்ஸ் எடுப்போம். அங்க குறைய வாசிக்கிற திறன் அங்கே குறையும் சொல்லி சொன்னா நாங்க சரியா விட எடுக்க மாட்டோம். சரியா? வாசிக்கிறதுலே எங்களுக்கு டைம் போகும். இப்ப ஒரு சின்ன ஒரு பந்தியொடி அதை எழுத்து கூட்டி வாசிச்சு எடுக்கிறதுக்கும் டக்குன வாசிக்க தெரிஞ்சவங்கள டக்குன வாசிச்சு போட்டு விட எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால ஹோமன் எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு வாசிப்பு திறன் குறைய இருக்கும் என்று சொன்னா நீங்க நுண்ணறிவு பாடம் செய்யற கஷ்டமா இருக்கும், டக்குன விளங்காது. சரியா? அப்ப அதால சும்மா தேவையில்லாத வீடியோக்களை போட்டு பார்த்து விளையாடி கொண்டிருக்காம போன் கிடைச்சா
நீங்க என்ன செய்யணுமாண்டா போன் கிடைச்ச அப்புறம் தூக்கி வச்சு போட்டு கல்வியோடு சம்பந்தப்பட்ட படிங்க. மற்ற டைமுக்கு அடிக்கடி புத்தகங்களை நல்லா வாசிங்க. கதை புத்தகங்களை நல்லா வாசிங்க. வாசிச்சிங்கன்னு சொன்னா நீங்க வெற்றி பெறலாம். ஏனண்டா பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்தா சொல்றேன், சரியா? ஏன்னு கேட்டா அவங்க பக்கத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பிள்ளைக்கு வந்துட்டு வாசிப்பு திறன் குறையே இருக்குமென்னு சொன்னா இப்ப நாம நினைக்கலாம் நாங்க கேட்கறதுக்கெல்லாம் விட செல்லுதானே, அப்ப புள்ள கெட்டிக்கார புள்ளதானே நம்ம யோசிக்கலாம், நினைக்கலாம். புள்ள கெட்டிக்கார புள்ளதான். ஆனா அதுகிட்ட நீங்க ஒன்றுமே வாசிச்சு காட்டாம, நீங்களா பேரண்ட்ஸ் நீங்க வாசிச்சு காட்டாம இந்த ஒரு பந்தி என்ற கொடுத்ததுக்கு விடையத்தா அண்டு கேட்டா அவளாவே வாசிச்சு விட செய்ய மாட்டான். சரியா? நீங்க உங்களோட வாயில சொன்னாதான் விட தரும். அவங்க யோசிச்சு விட சொல்ல மாட்டாங்க, அவங்க வாசிச்சு விட சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னா அவங்களுக்கு கேட்டு கேட்டு விளங்கிட்டு, அவங்களுக்கு நீங்க வாயில சொல்லி கொடுத்து கேட்டு கேட்டு விளங்கிட்டு. அப்ப நீங்க எக்ஸாம் ஹால்ல நீங்க வாயில சொல்லி கொடுப்பீங்களா? இப்ப நானும் தான் வாயில கேட்டோன்னா விட சொல்லுவாங்க, அவங்களா விட இருக்க மாட்டாங்க. அவங்கள விட இதான் விட வரும்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன காரணம்னு சொல்லி சொன்னா வாசிப்பு திறன் குறைஞ்சா, வாசிக்கிற குறையும் என்று சொல்லி சொன்னா அவங்க எடுக்கிற விட வந்து குறையும். வாயில கேட்கிற வீதம் கூடும், கேட்டு விட எடுக்கிறது. கடைசியா லாஸ்ட் எக்ஸாம்ல, சரியா? இப்ப நான் வந்து மதிக்கிறது எப்படின்னு சொன்னா சில பேர் வந்துட்டு வாயில நான் கேள்வி கேட்டோம்னா டக்காட்டம் விட எடுப்பாங்க, செய்வாங்க ஏடி ஓட்டு. கடைசியா போன முறை நடந்தது இல்ல, சரியா? வாயில கேட்டோம்னா உடனே விட வந்துரு. அப்ப நான் நினைச்சிருக்கிறேன் அப்ப இந்த பிள்ளை செய்யக்கூடிய பிள்ளைன்னு. ஆனா ரிசல்ட்ஸை பார்த்தா 125. ஏன் என்று பேரண்ட்ஸ்ட்டு விசாரிச்சா அவங்க சொல்ற ஒரே ஒரு கருத்து, நீங்க வாயில கேட்டீங்கன்னா அவன் உடனே விட சொல்லுவான், அவன்கிட்ட பேப்பரை கொடுத்தா அவன் செய்யறானுங்க. அப்ப என்ன, கேட்டல் நாலேஜ் தான் இருக்கி, வாசிப்பு நாலேஜ் இல்லை. அப்ப நாம இவ்வளவு ட்ரை பண்ணியும் காலையில இரவையில நைட்டு எல்லாம் இவ்வளவு பேப்பர் எல்லாம் செஞ்சும் அந்த பிள்ளை அப்படி மார்க்ஸ் எடுக்குதுன்னு சொன்னா இப்போதைக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன் காரணம் என்னன்னு சொன்னா போன்ல தேவையில்லாத வீடியோ பார்த்து ரசிச்சு இருக்கிற அந்த டைமுக்கு வாசிப்பு திறனை கூட்டணும். வாசிச்சு புத்தகங்கள்ல உள்ள வாசிப்புகளை கூட்டணும். வாசிப்பு நீங்க எந்த அளவுக்கு பிள்ளை கொடுக்குற, அடுத்தது கதை புத்தகங்களை கொடுக்கணும், கொடுத்து வாசிக்க நல்லா வைக்கணும். வாசிப்பு தெரிஞ்சாக்களுக்கு ஓகே, இப்ப நான் சொல்றது தேவையில்ல. வாசிக்க தெரியாம எழுத்து கூட்டி வாசிக்காங்களே இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. இவங்களுக்கு செய்யறதுக்கு டைம் எடுக்கும், கேள்விக்கு விட எடுக்கிறதுக்கு சரியா டைம் எடுக்கும். அதனால நுண்ணறிவு பாடம் சரியா பார்த்துட்டு இருக்காது, டைம் போயிடும். பார்ட் 2ல விட எடுக்கலாம், ஆனா பார்ட் 1ல எடுக்கிற கஷ்டம். அவங்களுக்கு இன்னொரு ஆள் வேணும் விட சொல்லி கொடுக்கறது, கேள்வி வாய்ச்சி காட்டுறதுக்கு ஆளொரு ஆள் வேணும். அப்பதான் கேட்டல் நாலேஜ் அவங்களுக்கு வரும். அப்ப இந்த சிச்சுவேஷன் இருந்தா ஐக்கிய பாடத்துல மார்க் தான் எடுப்பாங்க, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரிதான். அவங்களால கேள்வியை புரிஞ்சு கொள்ளணும், கிரகிச்சு கொள்ளணும். கிரகிக்கலன்னு சொன்னா பிரச்சனை வரும். எல்லாருக்கும் இல்ல, வாசிக்க குறைஞ்ச ஆட்கள் கஷ்டப்படுற ஆட்களுக்கு சொல்றேன். அப்ப உங்களோட பிள்ளை எப்படி வாசிக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த லெவலை வச்சு நீங்க முடிவு செஞ்சு கொள்ளுங்க. இந்த பிள்ளைய வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிக்க கொடுங்க. என்னத்தையும் வாசிச்சு கேட்கிற கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிச்சு காட்டக்கூட அவங்களாவே வாசிச்சு என்ன செல்லுதுன்னு கேட்டு பிடிக்கும். ஒரு 2 வீக்ஸுக்காவது கடும் பயிற்சி கொடுங்க, அங்கே ஆட்டோமேட்டிக்காக அதை விட வந்துரு. கொஞ்சம் நாள் பிடிச்ச மட்டும் சொன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கிளியர் ஆகும். ரைட். அடுத்தது சமய வழிபாடுகளில் தினமும் ஈடுபடுறதுனால ஏற்படக்கூடிய நன்மை, கடவுளுடைய வரலாற்றை அறிய முடியும், மனதில் அமைதியும் பக்தியும் விருத்தி அடையும், கோயில்களுக்கு செல்வதால் தினமும் உணவு கிடைக்கும். சாப்பாட்டுறாமனாக்க வேணே கோயிலுக்கு போறதுனால தினமும் உணவு கிடைக்கும்ங்கிறது போல கடவுளுடைய வரலாற்றை அறிய முடியும். இதுவும் போல என்னன்னு சொன்னா மனதில் அமைதி பக்தி, கோயிலுக்கு சமய வழிபாட்டில் ஈடுபடுற எண்ணத்துக்காண்டிய அமைதியும் பக்தியும் கிடைக்கிறதுக்காகத்தான்
இதுல சமய கடமைகளை நாம ஈடுபடுறோம். ஆகவே 26க்கு 2வது சாரதிகள் வீதி விதிமுறைகளை கடைபிடிக்காது வாகனங்களை செலுத்துவதனால் ஏற்படக்கூடியது வீதி விபத்துக்கள் அதிகரிக்கும், வாகனங்களின் விலை அதிகரிக்கும், சாரதிகள் வாகனங்களை செலுத்த முடியாது போகும். என்ன விட வரும்? சக்ஷ்வியா என்ன விட 1. ரைட், முதலாவது காட்டுறார்கள். சரி, சாரதிகள் வீதி விபத்துக்களை கடைபிடிக்காட்டி வாகனங்கள் செலுத்துவதனால ஏற்படக்கூடியது. கடைபிடிக்காம இப்படித்தான் ரோட்டில் போகணும், ஹெல்மெட்டு போட்டு போகணும் என்ற மாதிரியும் சொல்லக்குள்ள அதை கடைபிடிக்காட்டி என்ன நடக்கும்? வீதியில் விபத்து அதிகரிக்கும், வாகனங்களின் விலை அதிகரிக்கும், சாரதிகள் வாகனங்கள் செலுத்த முடியாது போகும். முதலாவது சரி, வீதி விபத்து அதிகரிக்கும். சரியா? ரைட். எப்படி என்று சொன்னா இப்ப ரோட்டால சரியா போறாக்கள் இங்கால பக்கம் போகணும் என்று சொல்லி இருக்கின்றீங்க. இல்ல அதில் நான் கடைபிடிக்க மாட்டேன், நான் இங்கால தான் போவேன். அதாவது சாரதிகள் விழுங்குற, அதாவது பாதுசாரிகள் இப்ப இப்படி எப்படி இருக்குது, வீதி இருக்குது, நடுவால போட்டிக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வாகனம் இப்ப இங்க இருந்து சரியா ஒரு பஸ் ஒன்று வருது, பஸ் ஒன்று இப்படி போயிட்டு சொல்றாங்க. சரியா? என்ன பாதசாரிகள் விழுங்குற ஹை பக்கம் போகணும்னு சொல்றாங்க. விழுங்குற ஹை பக்கம் அண்டா எங்களை பக்கம் வலது பக்கம், நடந்து போற எங்களை பக்கம் வலது பக்கம். அவர் என்ன செய்யணும்னா நான் அதையெல்லாம் கேட்க மாட்டேன், நான் நடந்து போகக்குள்ள நான் இங்காலதான் போவேன், இடது கை பக்கம் இங்காலதான் நான் போவேன் என்று சொல்லிட்டு ஒரு ஆள் போயிட்டு இருக்காரு. நீ இங்கால போக கூடாடா, நீ இங்காலதான் போகணும் என்று சட்டம் சொல்லுது. சட்டம் என்ன சொல்லுது? நீ இங்கால பக்கம் தான் போகணும். இங்க பாருங்க, இதுதான் இந்த வலதுக்கு, நீ இங்காலதான் போகணும் என்று சட்டம் சொல்லுது. அவர் சொல்றாரு எனக்கு அங்கால இதெல்லாம் கடைபிடிக்கல, நான் இங்காலதான் போவேன் என்று ஒரு ஆள் இங்கால போயிட்டு இருக்காரு. சரியா? ரைட். இப்ப இன்னொரு வாகனம் மட்டும் வருது, பின்னால வாகனம் மட்டும் முந்தி வருது. முந்தி வரக்குள்ள இவன் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போறான், அவனை முந்தி இவனை போறான். அப்ப இவன் என்ன செய்யறான்னு சொன்னா இவனுக்கு சைட் கொடுக்காக்குள்ள சரியா இந்த வாகனம் கொஞ்சம் சைட் ஆனோம்னா இவர் வந்து பக்கத்துல இருந்தா இவருக்கு அடி விழுந்தானே. இப்ப இங்கால நடந்து போற ஆளுக்கு இங்கால அடி விழும். ஆனா இவரு இங்கால போகாம இங்கால வந்தா இங்கால ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றும் படுறதுக்கு இல்லை. அப்ப அங்க ரூல்ஸ் படி இவர் இங்கால போயிருந்தாருண்டா, நடந்து போறால் இங்கால போயிருந்தாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாட்டி எல்லாமே பிரச்சனையா தான் வரும். சரியா? அதனால கட்டாயம் அந்த ரூல்ஸுகளை ஃபாலோ பண்ணணும். சரி, இப்ப இந்த கேள்விக்கு வீதி விபத்துக்கள் அதிகரிக்கும்ங்கிறது உடையா வரும். அடுத்தது 28வது உணவுகளை பாதுகாப்பான முறையில் தயாரிக்காவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவு. பாதுகாப்பான முறையில் தயாரிக்காட்டி கொலேஷன் என்ன விட 28வது பாதுகாப்பான முறையில் நஞ்சடையலாம். எத்தனையாவது? முதலாவது உணவுகளை பாதுகாப்பான முறையில தயாரிக்கல என்று சொன்ன. சரியா? உணவு சில வேளை நஞ்சாகும், உணவுகளின் சுவை குறையும், மக்கள் விரும்பி உண்பார். பாதுகாப்பான முறையில் தயாரிக்காட்டி மக்கள் உணவு விரும்புவாங்க. பிள்ளை சில வேளை சரியா உணவு நஞ்சாகிறதுங்கிறத சரி, பாதுகாப்பான முறையில தயாரிக்காட்டி உணவு நஞ்சாகும். சரியா? ஏன் சில டைம் இதுக்கு உதாரணம் மட்டும் சொல்லுங்களேன். என்ன சொன்னா ஒரு சமைக்கக்குள்ள சரியா ஒரு மூடிக்கடி வைக்கல வைங்க,
அந்த உணவுக்குள்ள பல்லி விழுந்துட்டு, அப்ப அவர் பாதுகாப்பா வைக்கல, பல்லி விழுந்துட்டு. அப்ப அந்த சாப்பாடை நாங்க சாப்பிட்டோம்னு சொன்னா நஞ்சு. பல்லி விழுந்தா உணவு சரியான நஞ்சு. சரியா? அப்ப அது வந்துட்டு சில வேளை நஞ்சாகும். அடுத்து 29வது கேள்வி. சிறு பிள்ளைகள் கையடக்க தொலைபேசிகளை அதிக அளவில் பாவிப்பதனால ஏற்படும் தீமையாக அமைவது. சின்ன பிள்ளைகள் கூட பாவிச்சிங்கன்னா என்ன நடக்கும்? பாப்போம். விட கையில காட்டுங்க. என்ன விட வரும்? தேவைக்கு இல்லாம பாவிச்சா என்ன விட வரும்? ஒன்று, உடல் உள குறைபாடு ஏற்படும், தொலைபேசிகளது விலை அதிகரிக்கும், புதிய தொழில்நுட்ப அறிவு விருத்தி அடையும் என்று 3 விட தந்திருக்காங்க. நீங்க போனை யூஸ் பண்றதுனால, சின்ன பிள்ளை நீங்க போன் யூஸ் பண்றதுனால என்ன பிரச்சனை வரும் என்று கேட்கிறாங்க. சரியா? அதாவது இதுல விட என்னன்னு சொன்னா உடல் உள குறைபாடுகள் ஏற்படும். அது என்னன்னு சொன்னா நீங்க எனி டைம் நாளைக்கு எழும்பினா விடிய 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 போனை பார்த்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட கண் கொஞ்சம் பிரச்சனையா மாறும். சரியா? அப்ப கண் பிரச்சனை உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப உடல் உள குறைபாடு ஏற்படும் என்கிறது சரி, முதலாவது. சரியா? ரைட். தொலைபேசி விலை அதிகரிக்கும். உண்மையா விலை அதிகரிக்கும் தான். ஏன்டா எல்லாரும் போனை பார்த்து 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 இருக்கிறதுனால போன் வந்துட்டு இப்போ எல்லாரும் போன் வாங்கி தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ எல்லாரும் கேட்கான்னு சொன்னா விலை கூடும். அடுத்தது புதிய தொழில்நுட்ப விருத்தி அடையும், இதுவும் வரும். சரியா? தீமையா கட்டி என்ன தீமை? தீமை வந்து குறைபாடு ஏற்படும். 30வது ஹஸ்னா ஓம் சார். வாசிங்க 30வது. நிகழ்நிலை பரீட்சைகள் மூலமாக மாணவர்கள் பெறும் நன்மை அமைவது. 3வது சார். என்ன விட? 3வது வினாக்களுக்கு விடையாக விடையளிக்கும் திறனை பெறும். ரைட். நிகழ்நிலை பரீட்சைன்னு சொன்னா என்ன என்று யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நிகழ்நிலை பரீட்சைன்னு சொன்னா என்ன அப்படின்னா என்ன? புலமை பரிசு பரீட்சையா? ரிதா மரியம் சொல்லலுமா? என்ன? ஸ்காலர்ஷிப் பரீட்சை. அதாவது நிகழ்நிலை பரீட்சைன்னு சொன்னா நான் ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறேனே, நீங்க மார்க் பண்ணி போட்டு டிக் பண்ணி போட்டு நீங்க அனுப்புறீங்களே, எக்ஸாம் செய்து போட்டு மார்க் பண்ணி அனுப்புறீங்க, மார்க் பண்ணி போட்டு சப்மிட்டை கொடுக்குறீங்க, எத்தனை மார்க்ஸ் வருதுதா நீ, அதைத்தான் சொல்றேன் நிகழ்நிலை பரீட்சை போட்டு ஆன்லைன்ல. அதுதான் அந்த சொல்ற நிகழ்நிலை பரீட்சைன்னு சொல்லி. சரியா? இப்ப நேரடி பரீட்சைன்னு சொல்லி சொன்னா நீங்க ஸ்கூல்ல போய் எழுதுறது. இப்ப நான் வந்து ஆன்லைன்ல கொடுத்த உடனே நீங்க ஒவ்வொன்று 30க்கும் ஒவ்வொன்றோட மார்க் பண்ணிவிட்டு சப்மிட்டை கொடுக்குறீங்க, எத்தனை மார்க்ஸ் சொல்லி நீங்க காட்டுப்படுது, நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டு அனுப்புறீங்க. அதைத்தான் சொல்ற நிகழ்நிலை பரீட்சை. அப்படி செய்யறதுனால வினாக்களை விடையளிக்க நேரம் போதாதிருக்கும். வருமா? இணைய வழியாக பரீட்சை மேற்கொள்ள சிரமமாக அமையும். வினாக்களுக்கு விரைவாக விடையளிக்கும் திறனை பெறுவர். எது வரும்? நன்மையாக கேட்டி. எத்தனையாவது விட? எத்தனையாவது விட காட்டுங்க. வினாக்களுக்கு விடைய நேரம் போதாதாக இருக்குமா? பிள்ளை, இணைய வழி பரீட்சை மேற்கொள்ள சிரமமாக அமையும். எது நன்மையா? இது தீமை. அடுத்தது விரைவாக விடையளிக்கும் திறன். இப்ப வந்து 3வது சரி. ஆனா சரியா? இப்ப நான் வந்து வச்சிருக்கிற எக்ஸாம்ல எல்லாரும் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா பார்த்து செஞ்சு போட்டு ஒரு மணித்தேலம் எக்ஸாமுக்கு பதிலாக
1.5 மணி அளமெல்லாம் செஞ்சு போட்டு நீங்க சப்மிட் பண்றீங்க, அப்படித்தானே? ஓமா இல்லையா? பாப்பம் அப்படித்தான் செய்கிறோம். கை வைத்துங்க, உண்மையா கை வைத்துங்க. 1 மணி தான் எக்ஸாம்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே பேப்பரை பிடிஎஃபையும் தந்துடுறேன். தந்த உடனே நீங்க வச்சிருந்து செஞ்சு போட்டு 1 மணி அதுக்கு பதில் 1.5 மணி 2 மணி அளமெல்லாம் வச்சு செஞ்சு போட்டு மார்க் பண்ணி போட்டு அனுப்புறீங்க. அப்படியா? அப்படித்தானே? அப்படித்தானே? சில பேருக்கு இல்ல, சில பேருக்கு ஓ. சரியா? பெரும்பாலும் அப்படித்தான். ஓ, இனி என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப இல்ல, இனி போக 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 சரியா 1 மணி அளந்தான் என்ன சொல்லி டைம் வச்சா டைம் வைக்கலாம். நீங்க ஓபன் பண்ணி சரியா 7 மணிக்கு நீங்க ஓபன் பண்ண லிங்க் அனுப்பினா நீங்க லிங்க் சரியா ஓபன் பண்ணுவீங்க 7 மணிக்கு. 8 மணிக்கு சரியா க்ளோஸ் ஆகும் என்று சொல்லி ஒரு இது தந்தனண்டா 8 மணிக்கு க்ளோஸ் ஆகும். நீங்க கேள்வி வாசிக்கிறதுன்னு 5 நிமிஷம் ஒன்று எக்ஸ்ட்ரா கூட்டி தந்து 8:05. இப்ப கேட்டுக்கொள்ளுங்க, 7 மணிக்கு எக்ஸாம், 8 மணிக்கு 8:05 வரைக்கும் தான் செய்யலாம். ஏண்டா 7 மணி 8:05 வரைக்கும் தான் செய்யலாம். அதாவது 8 மணி வரைக்கும் சப்மிட் பண்றதுக்கு அனுப்புறதுக்கு 5 நிமிஷம். 8:05 ஒரு ஆள் 8:06க்கு 38வது கேள்வி செஞ்சுட்டு இருக்காருன்னு வைங்க. 8:05 முடிச்சு அங்கால அவரை சப்மிட் பண்ணே இல்லாது. அப்படி சிஸ்டம் எல்லாம் இருக்கு. டைமுக்குள்ளதான் செய்யலாம். அப்படி பண்ணினேன்னு சொன்னா நீங்க அடிக்கடி கோல் தான் பண்ணுவீங்க, செஞ்சிட்டு இருந்ததை காணல. என்னடா 8:06க்கு போயிரு, 8:06க்கு போயிரு. அப்படி வச்சா என்ன பிரச்சனை சொன்னா, செஞ்சது போல 39 செஞ்சிருக்கிறேன் காணலையே. அப்படி செஞ்சிட்டு இருக்கக்குள்ள போயிடும். அதான் டைம் வைக்காம வச்சிருக்கேன். டைம் வைப்பேன் இப்ப இல்ல, கொஞ்ச நாள் போனது நீங்க எக்ஸாம் செஞ்சு பழகினதுக்கு பிறகு டைம் வச்சேன்னு சொன்னா அந்த டைமுக்குள்ளதான் செஞ்சு முடிக்கலாம். அங்கால செய்யல. ஆனா ஆன்லைன் எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பிடிஎஃப் ஃபெஸ்ட்டுக்கு தராம செய்யணும். பிடிஎஃப் தராம நீங்க வாசிச்சு செய்யணும். அது வந்து போனுக்கும் கூட கஷ்டமா இருக்கு. லப்பட்டு சொல்லி சொன்னா அது பெருசா ஸ்கிரீன்ல இருக்கும், அப்ப வாய்ச்சி விளங்கி எடுத்து செய்யலாம். ஒன்று ஆனா போனோட கஷ்டம். அதனாலதான் உங்களுக்கு பிடிஎஃப் தாரம். சரியா? கஷ்டப்படுத்தல, உங்களுக்கு பிடிஎஃப் தாரன்னு சொன்னா நீங்க ஃபெஸ்ட்டுக்கு செஞ்சு போட்டு அதுல ஓப்பன் பண்ணி டிக் பண்ணி போட்டு அனுப்புறதுக்கு ஆகும். போன்லயே வச்சுட்டு செய்யல. போன்லயே வச்சுட்டு செஞ்சா இப்ப என்ன சொன்ன மாதிரி கண் பிரச்சனை எல்லாம் வருமாங்கிறது வாய்ச்சி அந்த பிரச்சனைக்காண்டி தான் பிடிஎஃப் தார். நீங்க பிடிஎஃப்ல செய்து போட்டு மார்க் பண்ணி போட்டு உடனே எத்தனை மார்க்ஸ் பார்க்கறதுக்கும், அதுக்கு பிறகு கீழே வந்து வீடியோ லிங்க் இருக்கிறதுக்கும் அதை நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காண்டி தான் அதை தாரும். சரியா? ஆன்லைன் எக்ஸாம போடுற ஏன்னு சொன்னா வீடியோ உடனே நீங்க பார்த்து பிழை எடுத்த வினாக்களை நோட் பண்ணி போட்டு அதை நீங்க வச்சு பார்க்கணும்ங்கிறதுக்காக வேண்டி தான் தாரது. சரி, அடுத்தது 31. சரி, 31க்கு பிறகு வாரதுகள் முக்கியமானதுகள். அதை வந்து நாங்க அடுத்த கிளாஸ்ல தரவுகளை வச்சுக்கொண்டு, இது மேல தந்தது எல்லாம் என்னன்னு சொன்னா மேல தந்ததுகள் எல்லாம் தரவில்லை. மேல தந்ததுகள் தரவுகள் இல்ல, தரவுகள் தந்திருக்காங்க. அது வந்துட்டு ஒரு வசனம் மாதிரி வாரது. இப்ப இனி